ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். பணம் வருவதற்கான 10 பரிகாரங்கள். முதல் பரிகாரம், வியாழக்கிழமை நாட்களில் புதினா இருக்கு இல்லையா, அந்த புதினாவுடைய இலைகளை பறித்து பர்ஸில் வச்சுக்கிறது, அல்லது புதினா செடியினுடைய வேர் எடுத்து பர்ஸில் வச்சுக்கிறது. இதை ரெகுலராக வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இது முதல் பரிகாரம். பரிகாரம் 2, புதன்கிழமை நாட்களில் புதன் ஓரைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில், புதன்கிழமை புதன் ஓரையில், அதாவது காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, இல்லை நைட் 8 to 9, இந்த நேரங்களில் ஒரு பச்சை கலர் துணியில் ஒரே ஒரு பாதாம் பருப்பு அதை எடுத்து வச்சு முடிச்சா கட்டிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல, பணப்பெட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வர்றது. இதை வச்சுட்டு வந்தீங்கனாலும் பண வரவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது 2வது பரிகாரம். 3வது பரிகாரம், நம்ம வீட்டு பூஜை அறை அல்லது ஆஃபீஸ் ரூம் இருந்தால் அலுவலகம், இந்த மாதிரி இடங்கள்ல கல்லுப்பு வச்சுட்டு, கல்லுப்பு மேலே ஒரு ₹1 நாணயத்தை வச்சு, அந்த ₹1 நாணயத்துக்கு மேலே ஒரு வசம்பு, இதை வச்சுட்டு வந்தீங்கனாலும் பண வரவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், பணவசியம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டினுடைய தென்கிழக்கு மூலை, அதாவது கிச்சன் ரூம், வீட்டினுடைய தென்கிழக்கு மூலையில் சின்னதாக ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க. அந்த மண் சட்டியில் நிறைய சில்லறை காசுகள் போட்டு வச்சிடணும். நிறைய சில்லறை காசுகள் போட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல வைக்கணும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் வச்சிருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி தென்கிழக்கு மூலையில் வச்சுட்டு வந்தீங்கனாலும் பண வரவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது, வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன பாத்திரத்தில், வெயிட் இல்லாத பாத்திரமா இருக்கணும், ஒரு சின்ன பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை ஊற்றி அதில் வாசனையான மலர்களோ அல்லது ஏதோ ஒரு மலர்கள் அதை போட்டு ரெகுலராக வச்சுட்டு வந்தீங்கனாலுமே பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே பண வரவுக்கு குறைய இருக்காது. ரெகுலராகவே அதை வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்த நாள் அதை எடுத்து யாருக்காலும் படாத இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா அந்த மலர்களை மட்டும், வாடி இருந்தால் மலர்களை மட்டும் எடுத்து போட்டுடலாம், அந்த தண்ணியை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக பண வரவு அதிகரிக்கும். தினந்தோறும் மாலை வேளையில் தினந்தோறும் வீட்டில் அகல் தீபம் ஏற்றியவுடன் சுத்தமான பால் சாம்பிராணி போட்டு சாம்பிராணி தூபம் ரெகுலராக காட்டிட்டு வந்தீங்கனாலும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சுத்தமான பால் சாம்பிராணியில் சாம்பிராணி புகை போடணும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணி இது மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம பயன்படுத்துகிற தேங்காய் சிரட்டைகளை உடைச்சி அதை தூள் பண்ணி அதில் பச்சைக்கற்பூரம் போட்டு எரித்து அந்த தணலில் தான் இந்த பால் சாம்பிராணியை போட்டு வீடு முழுவதும் காட்டணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலுமே ரெகுலராகவே பண வரவு உண்டாகும். வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார குபேரர் படத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக பண வரவு உண்டாகும். குபேரருக்கு பல வகையான பதார்த்தங்கள், இனிப்புகள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். வியாழக்கிழமை குபேர காலத்தில் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கனாலுமே பண வரவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் ஒத்தை பனைமரத்தடியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் கோயில் எங்கேயாவது இருந்தால் கண்டுபிடிங்க. ஒத்தை பனைமரத்தடியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் கோயிலுக்கு 7 அழிஞ்சில் தைலத்தில் தீபம் போட்டிங்கன்னா தரித்திர நிலை மாறி பண வரவு அதிகரிக்கும். ஒத்தை முனீஸ்வரருக்கு 7 அழிஞ்சில் தைலம் போட்டிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதுவும் வந்து உங்களுக்கு பணம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை பட்டு, பச்சை வளையல் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து சம்மங்கி பூ மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா பணம் வரும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பச்சை பட்டு, பச்சை வளையல் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலுமே பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே வரும். ரெகுலராகவே தொடர்ந்து பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செந்தாமரை மலர்கள் மீது இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தால், செந்தாமரை மலரில் எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்குதோ அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே வரும். செந்தாமரை மலரில் ஒரு சில முருகருடைய அவதாரங்களை கூட செந்தாமரை மலரில் போட்டிருப்பாங்க, எல்லாருமே போட்டிருக்க மாட்டாங்க. குழந்தை முருகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 செந்தாமரை போட்டு செந்தாமரை மலர்களை குழந்தை படுத்துற மாதிரி அந்த முருகரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பண வரவு வரும். செந்தாமரை மலர்களில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் நிச்சயமாக பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 27 சுற்றுகள் விநாயகப் பெருமானை
தொடர்ந்து சனிக்கிழமை 27 சுற்றுகள் விநாயகர் பெருமானை சுற்றி வந்தீங்கனாலும் பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போறீங்க, 2 மண் அகல் தீபத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டு அதுக்கு 2 வாழைத்தண்டு நார் திரிய போட்டு தீபம் ஏற்றுறீங்க, 27 சுற்றி வரீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் பணவரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பசுவிற்கு வெல்லம் கலந்த பச்சரிசி, பசுமாட்டுக்கு வெல்லம் கலந்த பச்சரிசி கொடுத்தீங்கனாலுமே பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து செஞ்சுட்டு வர வெள்ளிக்கிழமை நாட்களில் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு, பிரதோஷ காலங்களில் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே பணம் வரக்கூடிய அற்புதமான பரிகார முறைகள். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பணவரவு குறைவில்லாமல் இருக்கும். அனைவருக்கும் நன்றி.